Yes, chapter 7 verse 14. எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாம். Therefore, the Lord himself will give you a sign. Behold, the virgin shall conceive and bear a son, and shall call his name Emmanuel. அவரை இம்மானுவேல் என்று சொல்வார்கள். பைபிள்ல போட்டுருங்க. ஓகே, இந்த பழைய ஏற்பாட்டினோட தீர்க்க தரிசனத்துல இந்த தீர்க்கதரிசி ஏசையா தீர்க்கதரிசிக்கு பேரே மேசியாவை கண்ட ஏசையான்னு சொல்லுவாங்க. ஏன் அவரை மேசியாவை கண்ட ஏசையான்னு சொல்றாங்கன்னா, அவர் ஏசப்பா பிறக்கிறதுக்கு ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அப்ராக்சிமேட்லி ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசி. ஆனா ஏசுநாதர் பிறக்கிறத பத்தியும், அவர் வளர்றத பத்தியும், அவருடைய வாழ்க்கையை பத்தியும், அவர் சாக போற விஷயத்த பத்தியும் நேரடியா இருந்து பார்த்த மாதிரி அவர் எழுதியிருப்பார். எப்படியெல்லாம் இவர் பாடு அனுபவிச்சு மறிக்கிறாருன்றத 600 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதியிருப்பார். இவர் எங்க பிறக போறாருன்றத பத்தி, எப்படி பிறக போறாருன்றத பத்தி 600 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதியிருப்பார். அதனால அவருக்கு டைட்டில மேசியாவை கண்ட ஏசையா. ஒரு சிலருக்கு பேருக்கு முன்னாடி லைக் வள்ளல் அப்படின்ட்டு அவங்க பேர் போட்டுக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தருக்கும் அவங்க பேருக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ஏசையானோட பேரு மேசியாவை கண்ட ஏசையா. ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கான செய்தி இந்த 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன இருக்கும்னா, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஒரு virgin shall bear a son, will conceive and bear a son. ஆண் சித்தம் இல்லாம ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்னன்னு பேர் வைப்பாங்களாம்? இம்மானுவேல்னு பேர் வைப்பாங்களாம். இந்த இம்மானுவேல் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை புதிய ஏற்பாட்டுல மத்தேயு எழுதி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாடு ஏன் அதுக்கான அர்த்தத்தை எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு எழுதின மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா எபிரேய மொழி, ஈப்ரூ லாங்குவேஜ். புதிய ஏற்பாடு எழுதின மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா எபிரேய மொழி கிடையாது. ஏசுநாதர் பேசின மொழி அராமிக் மொழி. அதை எழுதினது கிரீக்ல. எந்த லாங்குவேஜ்ல எழுதினாங்க? இது நம்ம எல்லாருக்கும் தெரியணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஏசுநாதர் பேசின மொழி அராமிக், அவங்க எழுதின மொழி கிரீக். இப்ப நம்ம எல்லாம் எந்த பாஷை பேசினுக்கிறோம்? எத்தனை பேர் தமிழ் எழுத தெரியும்? ஏதோ எழுத சொன்னா என்னத்துல எழுதுவீங்க? அந்த மாதிரிதான் ஏசப்பா கூட பேசினது அராமிக். அவர் பேசின மொழி பேர் என்ன? அராமிக். அவர் எழுதின மொழி எது? கிரேக்க மொழி, கிரீக். புதிய ஏற்பாடு கிரீக்ல எழுதப்பட்ட ஒரு பைபிள். இதுல மத்தேயு 1 அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. Matthew chapter 1 verse 23. ஆமென். அப்ப இம்மானுவேல் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புதிய ஏற்பாடுல மத்தேயு எழுதுறாரு. மத்தேயு கூட ஒரு யூதன், ஒரு ஜூ. இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவர். எந்த லாங்குவேஜ்? ஈப்ரூ லாங்குவேஜ் தெரிஞ்சவர். மத்தேயுக்கு ஈப்ரூ லாங்குவேஜ் தெரியும். ஈப்ரூல இம்மானுவேல் அப்படின்னா இதுல என்ன? கிரேக்க மொழியில அதுக்கான அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். புரியுதுங்களா? ஓகே, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதுக்கு என்ன நம்பர்ன்னு நீங்க சொல்லுங்க. டசன் அப்படின்னா என்ன? டசன்னா என்ன? 12. 1ல இருந்து 11 வரலாம் அதுக்கு எந்த பேரும் இல்ல, கரெக்டா? டசன்னா 12 வருது இல்ல? அந்த மாதிரி அந்த நம்பருக்குன்னு ஒரு பேர் இருக்குது இல்லைங்களா? அப்போ இம்மானுவேல் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் தான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இது எழுதின மத்தேயு எப்படி எழுதுறாருன்னா, ஏசுநாதர் பிறக்கிறத பத்தி யோசேப்புக்கு வர அறிவிப்ப யோசேப்புக்கு ஒரு தேவதூதன் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? மரியாள் தேவகுமாரனை பெற்றெடுக்க போறா, அந்த குமாரனுக்கு இயேசுன்னு பேரிடுவாங்க அப்படின்னா, அப்ப ஜீசஸ்ன்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையே இதுல ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, பழைய ஏற்பாட்டுல ஜீசஸ்ன்ற வார்த்தைக்கு நிகரான வார்த்தை இம்மானுவேல். அந்த இம்மானுவேல் என்ற வார்த்தை கிரீக்ல தான் ஜீசஸ். புரியுதுங்களா? இயேசுன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல தான் இருந்துச்சு, இம்மானுவேல் இருந்துச்சு. இயேசுன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல இல்ல. எபிரேய மொழியில இம்மானுவேல்ன்றது தான் கிரேக்க மொழியில ஜீசஸ். ரைட்? இப்போ இந்த இயேசுன்னு பேரிடுவார்கள்ன்றதுக்கு அந்த பழைய காலத்துல ஏசாயா காலத்துல என்னன்னு எழுதப்பட்டிருக்குது, அந்த வசனத்தை சேர்த்து தேவதூதன் யாருக்கு அறிவிக்கிறது?
யோசேப்புக்கு அறிவிக்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம வருஷம் கேட்கிற ஒரு வசனம் தான். இது எனக்கு இன்னைக்கு வந்து எதுக்கு உபயோகமா இருக்கும், இல்ல இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த நிலையில இங்க வந்திருக்கிறோம் நம்மளுக்கு ஒண்ணுதான் தெரியும். நம்ம யார்கிட்டயும் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் அட்வர்டைஸ் பண்றது இல்ல. இப்ப இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டுல நம்ம ஏதாவது புதுசா ட்ரெஸ் வாங்கினா அது ஒரு போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் போடுறோம், இல்ல புதுசா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா அதை போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் போடுறோம். ஏன்னா we want the haters to know. இல்ல, நம்மள பிடிக்காதவங்க வந்து நம்மள பார்த்து வயிறணும் நம்மளுக்கு ஒரு ஆசை. அது எல்லாமே அட்வர்டைஸ் பண்ண நினைக்கிறோம். நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ண நினைக்கிறோம். அது மத்தவங்களுக்கு காமிச்சுக்க நினைக்கிறோம். நான் வீட்டுல ஏதாவது சண்டை ஆயிட்டு கோச்சின்னு சாப்பிடாதுக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறோமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அப்பா அம்மா அடிச்சாங்கன்னா இது மூஞ்செல்லாம் வீங்கிட்டு அப்ப போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் போடுவோமா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதை வந்து எல்லார்கிட்ட சொல்ல நினைக்குவோமா? அதுவும் நம்மளுக்கு பிடிக்காதவங்க கிட்ட சொல்ல நினைக்குவோமா? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் போட்டோ வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துடும் நம்மளுக்கு, ரைட்? ஏன்னா நம்ம துக்கமா இருக்கிறத நம்மளுக்கு பிடிக்காதவங்க பார்க்க கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம், ரைட்? நீங்க எந்த நிலைமையில வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு வேலை தெரியாது. பட் உங்களுக்கு ஷோரா தெரியும், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறாரு. இம்மானுவேல்னா என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. அவர் நம்ம கூடவே இருக்கிறாராம். அவரை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இன்னைக்கான செய்தியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொன்னா, அவர் பேரே பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் வந்து பாவத்தை இதுவரையிலும் பார்த்ததே இல்லையா. ஆண்டவர் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ பரிசுத்தமானவர். ஆனா முழுசும் பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வளர்ந்த நமக்காக அவ்வளோ பெரிய பரிசுத்தர் இம்மானுவேலரா வந்து நம்ம கூட இருந்து அவர் பாடுகளை அனுபவிச்சு மரிச்சார். இப்பவும் இம்மானுவேலரா நம்ம கூடவே இருக்கிறார். என்ன கேட்டீங்கன்னா, உலகத்துல மனுஷனுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம் ஆண்டவனோட கிருபையினால கிடைச்ச இந்த ரட்சிப்பை தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை பணக்காரரா வாழ்றதோ இல்ல நிறைய ஆஸ்திகளை சம்பாதிக்கிறது அதெல்லாத்தையும் பார்க்கலாம், நம்மளுக்கு மேல வச்சிருக்கிற கிருபையா அவர் கொடுத்த சால்வேஷன் இருக்குது பாத்தீங்களா, கிரேஸ் அண்ட் சால்வேஷன். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக அவர் வந்து மறிச்சு நம்மளை மீட்டு கொண்டாரு பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆசீர்வாதம்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்க பார்வைக்கு பெரிய ஆசீர்வாதம்னு சொன்னா எதை நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஐஸ்வர்யத்தையோ இல்ல வீடு வாசல் அது எல்லாத்தையும் சொல்லுவீங்களோ தெரியல. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம்ன்றது அவரோட ரட்சிப்பை தான் நான் சொல்லுவேன். எனக்காக அதுவும் நான் வந்து ஒரு தெல்லு பூச்சின்னா இந்த சீசன்ல மழை சீசன்ல கருப்பா ஒரு சின்னதா ஒரு வண்டு வரும், ஒரே நாத்தடிக்கும். அது நம்ம தொட்டுட்டோம்னா கையில ஸ்மெல் பண்ணோம்னா நம்மளுக்கு நாத்தடிக்கும். பாத்துக்கிறீங்களா? ஓகே, கேஜிஎஃப்ல தான் இருக்கிறீங்களா? ஓகே, தெல்லு பூச்சி தெரியாதாவா? புதுசா ஏதோ வார்த்தை நான் சொல்ற மாதிரி பாக்குறீங்களே. ஓகே, இந்த தெல்லு பூச்சின்றது இந்த மழை காலத்துல ஒரு வண்டு மாதிரி குட்டியா வரும். அது நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப நாத்தடிக்கும். அதான் நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்மள வந்து கம்பேர் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணுமே கிடையாது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஆண்டவர் எவ்வளவு பெருசுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷனை ஆண்டவர்கிட்ட கம்பேர் பண்ணக்கூடாதான், ஒரு புழுவை மனுஷன் கிட்ட கம்பேர் பண்ணுமா. மண்புழு இருக்குது இல்லைங்களா, வாம் அந்த மண்புழுவை மனுஷன் கிட்ட கம்பேர் பண்ணா அந்த புழு எவ்வளவு பெருசு, மனுஷன் எவ்வளவு பெரியவன். நாலேஜ்ல எல்லாத்துலயுமே கம்பேர் பண்ணா அந்த அளவுக்கு ஆண்டவர் அவ்வளவு பெரியவரா மனுஷனை விட. அதுவும் லிமிட் பண்ண முடியாத அளவுக்கு பெரியவரா அவர், ரைட்? அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்காக மரிச்சார். இம்மானுவேலரா நம்ம கூடவே இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாராம். இதோட ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு போதா? அவருடைய உயிர் தேர்ந்த இந்த நன்னாள்ல இந்த சண்டே வரல நம்மளை பாதுகாத்து வந்தார். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். போன வாரம் நம்ம சர்ச்சுக்கு வந்தவங்க இன்னைக்கு இல்ல, நம்ம சர்ச்லயும் ஒரு மரணம், ரைட்? போன வாரம் இங்க இருந்தவங்க இன்னைக்கு வர முடியல. பட் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாருல, இங்க வர்றதுக்கான பாக்கியத்தை ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு இல்ல, எவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு செய்யறாரு இல்ல. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறார். யார் நம்மளை விட்டு போயிட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நம்ம ரொம்ப நம்புறவங்க, நம்மளோட ஸ்பௌஸ், யாரா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில இருந்து நம்மளை விட்டு போயிட்டாலும் கூட இருக்கிறது ஏசப்பா தான். ஒருவேளை உங்களுக்கு ஜான் ஜபராஜ் சொல்லியிருந்தா ஆமே நல்லவியாலாம் சொல்லியிருக்குவீங்க, நான் தானே கீரியன் தானே சொன்னா, ரைட்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. இது யார் சொன்னாலும் உண்மை, அது ரைட்? யார் சொன்னாலும் இது உண்மை. சும்மா ரோஷினி வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக ஒரு குட்டி ஆமீன் ஆமீன். ஓகே, ரைட்?
தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்க எதை மறந்துட்டாலும் சரி, இன்னைக்கு வந்ததுக்கான நோக்கமே ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான். இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் உங்க மைண்ட்ல ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு போங்க. இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறார். இந்த இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். காட் இஸ் வித் அஸ். காட் வித் அஸ். ஸோ இம்மானுவேலா நம்ம கூடவே இருக்கிறதுக்கு அவர் சூஸ் பண்ணிட்டாரு. அவரை நம்மளுக்குள்ள ஏத்துக்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுவோமா? Are we ready to accept him inside us? நமக்குள்ள ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? அதில் ரெடியா இருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை எனக்குள்ள வாங்க, என்னோட இருதயத்துல இம்மானுவேலரா நீங்க தங்கி இருங்கன்னு ஜெபிக்கிற ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாம் நேர் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்.